இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகன புரட்சியை மேலும் துரிதப்படுத்த மத்திய அரசு மற்றொரு முக்கிய முடிவை எடுக்க உள்ளது. நாடு முழுவதும் எலக்ட்ரிக் இருசக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட PM-E-டிரைவ் திட்டத்தின் காலாவதி காலத்தை நீட்டிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய விதிகளின்படி இவ்வகை வாகனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகைகள் மார்ச் 31, 2026 அன்றுடன் முடிவடைய வேண்டும். இருப்பினும் நுகர்வோரிடமிருந்து கிடைத்துள்ள வரவேற்பையும் சுற்றுச்சூழல் சார்ந்த இலக்குகளையும் கருத்தில் கொண்டு இக்கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கால நீட்டிப்புக்கான முக்கிய காரணம் இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் இன்னும் முழுமையாக செலவிடப்படாமல் இருப்பதே ஆகும். மின்சார இருசக்கர மற்றும் 3 சக்கர வாகன பிரிவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் கணிசமான தொகை எஞ்சியிருப்பதால் அத்தொகையை நுகர்வோருக்கு பயனளிக்கும் வகையில் பயன்படுத்த அரசு உத்தேசித்துள்ளது. இதற்காக கனரக தொழில்துறை அமைச்சகம் ஏற்கனவே நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலை கோரியுள்ளது. நிதி கையிருப்பில் இருப்பதால் இத்திட்டத்தின் காலத்தை நீட்டிப்பதன் மூலம் சாலைகளில் அதிக எண்ணிக்கையிலான மின்சார வாகனங்கள் வலம் வருவதை ஊக்குவிக்க முடியும் என்று அதிகாரிகள் கணிக்கின்றனர். PM-E-டிரைவ் திட்டத்திற்காக அரசு மொத்தம் ரூபாய் 10,900 கோடியை ஒதுக்கியுள்ளது. இந்த பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எவ்வித மாற்றமும் செய்யாமல் கால வரம்பை மட்டும் மாற்றியமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. உண்மையில் இத்திட்டத்தின் ஒட்டுமொத்த கால வரம்பு மார்ச் 31, 2028 வரை நீடித்திருந்தாலும் இருசக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு மானியங்கள் 2026 ஆண்டிலே முடிவடையுமாறு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது அந்த காலக்கெடுவை இத்திட்டம் முடிவடையும் காலம் வரை நீட்டிப்பதன் மூலம் வாகன உற்பத்தியாளர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் ஒருவித நம்பிக்கையை அளிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. கால நீட்டிப்பு குறித்து இந்த முடிவு குறிப்பாக சாமானிய மக்களால் எளிதில் அணுகக்கூடிய வாகன பிரிவுகளையே பெரிதும் பாதிக்கும். மின்சார ஸ்கூட்டர்கள், மின்சார ரிக்ஷாக்கள் மற்றும் மின்சார வண்டிகள் போன்ற அதிக விற்பனை நடைபெறும் பிரிவுகளுக்கு இந்த ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். தற்போதைய சூழலில் சந்தையில் மின்சார வாகனங்களின் விலை பெட்ரோல் வாகனங்களின் விலையை விட சற்று அதிகமாகவே உள்ளது. இத்தகைய தருணத்தில் அரசு வழங்கும் மானியங்கள் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு பெரும் நிதி சலுகையாகவும் நிவாரணமாகவும் அமையும். நாட்டில் மின்சார வாகனங்களின் வளர்ச்சி நிலையானதாக தொடர வேண்டுமெனில் இத்தகைய ஆதரவு நீடிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் மின்சார பேருந்துகள் மற்றும் மின்னேற்ற கட்டமைப்புகள் போன்ற இத்திட்டத்தின் பிற முக்கிய கூறுகள் அனைத்தும் மார்ச் 2028 வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளனர். எனவே இப்பகுதிகளில் புதிதாக எவ்வித மாற்றங்களும் செய்ய தேவையில்லை. தற்போது தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் சிறிய ரக வாகனங்கள் மீது மட்டுமே அரசாங்கம் முழுமையாக கவனம் செலுத்தி வருகிறது. இக்கால நீட்டிப்பு குறித்து முடிவு உரிய நேரத்தில் எடுக்கப்பட்டால் மட்டுமே வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தி திறனையும் விற்பனை உத்திகளையும் அதற்கேற்ப தயார்படுத்திக் கொள்ள இயலும் என்று துறை சார்ந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.